அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 3வது வீட்டில் ராகு பெரும்பாலும் சாதகமான இடமாக கருதப்படுகிறது. தைரியம், வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் முயற்சிகளில் வெற்றியை கொண்டு வருகிறது. இருப்பினும் இது கடினமான உடன்பிறப்பு உறவுகள் அல்லது சமநிலையில் இல்லாவிட்டால் தெளிவற்ற முடிவுகள் போன்ற சவால்களை முன்வைக்கலாம். 3வது வீட்டில் ராகு ஒரு வலுவான விருப்பத்தையும் தைரியத்தையும் வழங்க முடியும். தனிநபர்கள் சவால்களை சமாளிக்கவும் ஆபத்துக்களை எடுக்கவும் முடியும். எழுத்து, பேசுதல் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றில் வலுவான திறன்களைக் கொண்ட தனிநபர்களை திறமையான தொடர்பாளர்களாக இந்த வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும். சில ஜோதிடர்கள் இந்த வேலைவாய்ப்பு பல்வேறு முயற்சிகளில், குறிப்பாக தகவல் தொடர்பு, சந்தைப்படுத்தல் மற்றும் வணிகம் ஆகியவற்றில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறுகின்றனர். 3வது வீட்டில் உள்ள ராகு புதுமையான யோசனைகளையும் சுய வெளிப்பாட்டிற்கான விருப்பத்தையும் தூண்டும். வணிகம், சந்தைப்படுத்தல், விற்பனை மற்றும் ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும். 3ஆம் வீட்டில் ராகு சில சமயங்களில் உடன்பிறந்தவர்களுடன் தவறான புரிதல்கள் அல்லது மோதல்கள் ஏற்படலாம். இந்த வேலை வாய்ப்பு சில நேரங்களில் உறுதியின்மை அல்லது தெளிவான தேர்வுகளை செய்வதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம். 9வது வீட்டில் உள்ள கேது ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவதையும் உலக விவகாரங்களில் இருந்து பற்றின்மையையும் கடந்தகால வாழ்க்கை அல்லது வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை அமைப்புகளில் சாத்தியமான ஆர்வத்தையும் பரிந்துரைக்கிறது. இந்த வேலைவாய்ப்பை கொண்ட நபர்கள் பாரம்பரிய மத நடைமுறைகள் அல்லது போதனைகளிலிருந்து பற்றின்மையை அனுபவிக்கலாம். அதற்கு பதிலாக தனிப்பட்ட மற்றும் சுயபரிசோதனை ஆன்மீக பயணத்தை விரும்புகிறார்கள். இந்த வேலைவாய்ப்பு அறிவுக்கான வலுவான விருப்பத்தையும் குறிக்கலாம், குறிப்பாக வழக்கத்திற்கு மாறான அல்லது இரகசிய துறைகளில் மற்றும் நிறுவப்பட்ட விதிமுறைகளை கேள்விக்குட்படுத்தும் போக்கு. 9வது வீட்டில் கேது பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் பொருள் நாட்டம் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து விலகும் போக்கையும் குறிக்கிறது. இந்த வேலைவாய்ப்பு கடந்த கால வாழ்க்கையுடன் வலுவான தொடர்பை பரிந்துரைக்கலாம். தனிநபர்கள் டெஜாவு அல்லது முறையான கற்றல் இல்லாமல் சில விஷயங்களைப் பற்றிய அறிவை உணரலாம். பாரம்பரிய மத அல்லது தத்துவ நம்பிக்கைகளை கேள்வி கேட்கும் அல்லது நிராகரிக்கும் போக்கு இருக்கலாம். ஆன்மீக புரிதலுக்கான தனிப்பயனாக்கப்பட்ட பாதையை தேடுகிறது. தனிநபர்கள் வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை அமைப்புகள், ஆழ்ந்த ஆய்வுகள் அல்லது மாற்று சிகிச்சை முறை நடைமுறைகளுக்கு ஈர்க்கப்படலாம். இந்த இடம் ஒரு குறிப்பிடத்தக்க ஆன்மீக பயணத்தை குறிக்கும். இது சுயம் மற்றும் பிரபஞ்சத்தை பற்றிய ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும். நிறுவப்பட்ட நெறிமுறைகளை கேள்வி கேட்கும் அல்லது சவால் செய்யும் போக்கு காரணமாக அதிகார பிரமுகர்கள், குருக்கள் அல்லது ஆசிரியர்களுடன் சில சவால்கள் அல்லது முரண்பாடுகள் இருக்கலாம். வேலைவாய்ப்பு என்பது உள் வளர்ச்சி, சுயகண்டுபிடிப்பு மற்றும் தனிப்பட்ட மாற்றத்திற்கு வலுவான முக்கியத்துவத்தை குறிக்கும். 9வது வீட்டில் கேதுவுடன் தொடர்புடைய ஆன்மீக பயணம் சில நேரங்களில் தனிமையாக உணரலாம், ஆனால் இது ஒரு தனித்துவமான மற்றும் பலனளிக்கும் பாதையாகும். கேது 9ஆம் வீட்டில் இருக்கும் போது அதற்கு எதிரில் இருக்கும் ராகு 3ஆம் வீட்டில் இருக்கும். இது தொடர்பு, எழுத்து மற்றும் தகவல் பரவல் ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துவதை பரிந்துரைக்கிறது. இது வழக்கத்திற்கு மாறான அல்லது புதுமையான முறைகள் மூலம் சாத்தியமாகும். 4வது வீட்டில் சனி வீடு குடும்பம் மற்றும் உணர்ச்சி ஸ்திரத்தன்மை தொடர்பான சவால்களை குறிக்கலாம், ஆனால் இது பின்னடைவு மற்றும் உள் வலிமையை வளர்க்கிறது. ஆரம்பகால வாழ்க்கை கஷ்டங்களால் குறிக்கப்பட்டாலும் இந்த வேலைவாய்ப்பின்மை ஒரு வலுவான பொறுப்புணர்வு மற்றும் பிற்கால வாழ்க்கையில் நிலையான பாதுகாப்பான வீட்டுச் சூழலை உருவாக்குவதற்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும். 4ஆம் வீட்டில் உள்ள சனி தாயுடன் ஒரு சவாலான உறவை குறிக்கலாம், அல்லது உணர்ச்சி ரீதியான தூரம் அல்லது பொறுப்புகளால் குறிக்கப்பட்ட குழந்தை பருவத்தை குறிக்கலாம். தனிநபர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிரமப்படலாம் அல்லது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தடை உணர்வை உணரலாம். வசதியான மற்றும் நிலையான வீட்டுச் சூழலை உருவாக்குவதில் தாமதங்கள் அல்லது தடைகள் இருக்கலாம். சனியின் தாக்கத்தால் மன உளைச்சல் அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் திருப்தியின்மை ஏற்படலாம். சனி இறுதியில் சொத்து மற்றும் செல்வத்தை பெற வழிவகுக்கும் என்றாலும் அது கடின உழைப்பு மற்றும் தாமதமான திருப்தி மூலம் வரக்கூடும். இந்த வேலைவாய்ப்பை கொண்ட தனிநபர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் எதிர்கொள்ளும் சவால்களின் காரணமாக உள் வலிமை மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் வலுவான உணர்வை அடிக்கடி வளர்த்துக் கொள்கிறார்கள். 4ஆம் வீட்டில் உள்ள சனி குடும்பம் மற்றும் வீட்டிற்கு ஒரு வலுவான கடமை மற்றும் பொறுப்புணர்வு உணர்வை தூண்டும். இந்த வேலை வாய்ப்பு ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கைக்கான அடிப்படை அணுகுமுறை ஆகியவற்றை வளர்க்கும். காலப்போக்கில்
தனிநபர்கள் ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீட்டுச் சூழலை உருவாக்க கடினமாக உழைக்கலாம், பெரும்பாலும் அவர்களின் குழந்தை பருவ அனுபவங்களுக்கு விடையிறுப்பாகும். 7ஆம் வீட்டில் உள்ள வியாழன் பொதுவாக ஒரு அதிர்ஷ்டமான மற்றும் இணக்கமான திருமணத்தை குறிக்கிறது. இது நம்பிக்கையையும் நாணத்தையும் நிறைவான உறவுக்கான வலுவான விருப்பத்தையும் கொண்டு வர முடியும். இருப்பினும் ஒட்டுமொத்த விளக்கப்படம் மற்றும் பிற கிரக தாக்கங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட விளைவுகள் மாறுபடும். 7ஆம் வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் மனைவி அல்லது துணையுடன் அன்பான மற்றும் ஆதரவான உறவை குறிக்கிறது. இந்த வேலை வாய்ப்பு உள்ள நபர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதில் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள். யுபைட்டர் ஒரு ஆன்மீக, நேர்மையான மற்றும் தூய்மையான மனைவியை குறிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு திருமணத்திற்கு பிறகு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டுவரும். இது இளம் வயதிலேயே திருமணத்திற்கான விருப்பத்தை அல்லது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் குடியேறுவதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கலாம். செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் அது பொதுவாக தைரியம், ஆற்றல் மற்றும் தலைமைத்துவ குணங்களை அளிக்கும். எனினும் இது செவ்வாய் தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது, இதனால் சில சவால்களும் ஏற்படலாம். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஜாதகர் மிகுந்த மனதைரியம் கொண்டவராக இருப்பார். எந்த செயலையும் செய்து முடிக்கும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கும். ஆற்றல் மற்றும் செயல்பாடு எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பார்கள். கடினமான வேலைகளைச் செய்ய அஞ்சமாட்டார்கள். தலைமைத்துவம் இயல்பாகவே தலைமை தாங்கும் குணம் இருக்கும். இராணுவம், காவல்துறை, பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். உடல் ஆரோக்கியம், நல்ல உடல் வலிமையும் கட்டுமஸ்தான உடலமைப்பும் இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. சொத்துக்கள் செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் சொந்த வீடு, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களும் கிடைக்க வாய்ப்புண்டு. கோபம் மற்றும் ஆக்ரோஷம் ஜாதகருக்கு கோபம் அதிகமாக வரும். சிறிய விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். இதனால் மற்றவர்களுடன் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கை முதல் வீட்டில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இது திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவி இடையே ஈகோ பிரச்சினை அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம். தோஷம் உள்ள மற்றொரு ஜாதகத்துடன் இணை சேர்ப்பது பொதுவாக பரிந்துரைக்கப்படுகிறது. புதன் பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். முதல் வீட்டில் உள்ள புதன் உங்கள் தகவல் தொடர்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்த உதவுகிறது, உங்களுக்கு கலை மனதை அளிக்கிறது, உங்களை தத்துவவாதியாக ஆக்குகிறது மற்றும் உயர்ந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்குகிறது. முதல் வீட்டில் உள்ள சாதகமான புதன் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து புதிய விஷயங்களை முயற்சிக்க வைக்கிறது. இந்த நிலைப்பத்திர யோகாவை உருவாக்குகிறது. இது உங்களை ஒரு நல்ல பேச்சாளராக ஆக்குகிறது, அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது. இந்த வீட்டில் உள்ள புதன் நீங்கள் வெளிப்படுத்தும் எந்தவொரு தகவல் தொடர்பு தரத்திற்கும் மத்தியஸ்தராக செயல்படுகிறது. இது உங்கள் தகவல் தொடர்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்த உதவுகிறது. ஒளிப்பதிவாளர் மற்றும் பார்வையாளர் இடையே ஒரு வீடியோவில் கேமரா எவ்வாறு மத்தியஸ்தராக மாறுகிறது என்பதை போன்றது இது. நீங்கள் வாய்மொழியாக அல்லது அடையாளங்கள் மற்றும் சின்னங்கள் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்கள் வெவ்வேறு மொழிகளில் நிபுணராகலாம். புதன் உங்களுக்கு கலை மனதையும் தருகிறார். அது உங்களை தத்துவவாதியாக்குகிறது. நீங்கள் உயர்ந்த சிந்தனையில் வசிப்பீர்கள். புதன் உங்களைப் பற்றி மேலும் அறியச் செய்யும். இருப்பினும் நீங்கள் புத்திசாலி மற்றும் புத்திசாலியாக இருந்தாலும் நீங்கள் அமைதியற்றவராகவும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுவதாகவும் இருப்பீர்கள். நீங்கள் உறுதியற்றவராக இருப்பீர்கள் மற்றும் ஒரு நேரத்தில் ஒரு இலக்கை மையமாக வைத்து முடிக்க முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை ஆராய வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர், புகைப்படக்காரர், ஒளிப்பதிவாளர், கலைஞர், ரைடர் மற்றும் பலவாக இருக்கலாம். நீங்கள் அரசியலில் இறங்கலாம் மற்றும் வெகுஜனங்களுடன் திறம்பட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஒரு பரோபகாரராகவும் கலாச்சார அல்லது கலை ஆர்வலராகவும் இருக்கலாம். கலாச்சார ஆய்வுகளில் ஈடுபடலாம். ஒரு நல்ல விற்பனையாளராக அல்லது வணிகராகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரே நேரத்தில் 10 வெவ்வேறு விஷயங்களைச் செய்யும் ஒரு நல்ல தொழிலதிபராக கூட இருக்கலாம். நிகழ்ச்சியை நடத்த பல ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இருப்பதால் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். 1ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் சக்தி வாய்ந்த நிலையாகும். இது பொதுவாக கடந்த கால நல்ல செயல்களிலிருந்து கிடைத்த ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. இது பூர்வீகவாசிகளுக்கு கவர்ச்சிகரமான ஆளுமை,
ஆடம்பரம் மற்றும் ஆறுதல் மீதான அன்பு மற்றும் பொதுவாக மகிழ்ச்சியான மனநிலையை அளிக்கிறது. பூர்வீகவாசிகள் அழகான, வசீகரமான மற்றும் காந்த ஆளுமை கொண்டவர்கள். பெரும்பாலும் அவர்களின் உண்மையான வயதை விட இளமையாகத் தெரிகிறார்கள். அவர்கள் இயற்கையான கருணை, நேர்த்தியான நடத்தை மற்றும் எதிர்பாலினத்தையும் சமூக வெற்றியையும் ஈர்க்கும் உள்ளார்ந்த திறனைக் கொண்டுள்ளனர். சுக்கிரன் என்பது ஆடம்பரம், செல்வம் மற்றும் உலக இன்பங்களின் கிரகம். 1ஆம் வீட்டில் அதன் இடம் ஆறுதல் வாழ்க்கை, ஆடம்பர வாகனங்கள், நேர்த்தியான ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் ஏராளமான செல்வங்களை உறுதி செய்கிறது. குறிப்பாக கிரகம் நல்ல கண்ணியமாக இருந்தால். இந்த நிலை காதல், இயல்பு மற்றும் தோழமைக்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது. பூர்வீகவாசிகள் அழகான, ஆதரவான மற்றும் பாசமுள்ள வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கையை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. திருமணம் பெரும்பாலும் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நிகழ்கிறது மற்றும் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் மூலமாகும். பூர்வீகவாசிகள் கூர்மையான அழகியல் உணர்வையும் நுங்கலை, இசை, நடனம், ஓவியம், வடிவமைப்பு, ஏஷன் அல்லது நடிப்பு ஆகியவற்றில் ஆர்வத்தையும் கொண்டுள்ளனர். கவர்ச்சி, அழகு அல்லது பொது உறவுகள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் அவர்கள் குறிப்பிடத்தக்க புகழையும் வெற்றியையும் அடைய முடியும். பொதுவாக அந்த நபர் ஆரோக்கியமாக இருக்கிறார், நீண்ட ஆயுளை அனுபவிப்பார். இருப்பினும் அதிகப்படியான காம இன்பங்கள் மற்றும் உட்கார்ந்த வாழ்க்கை முறை, சிறுநீரகங்கள், சிறுநீர் பாதை அல்லது இனப்பெருக்க அமைப்பு தொடர்பான உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். முதல் வீட்டில் இருக்கும் சூரியன் உங்களுக்கு பிரகாசமான ஆளுமையையும் புத்திசாலித்தனமான மனதையும் தருவார். அதே நேரத்தில் நீங்கள் தகுதியானவர் மற்றும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று உணர வைக்கும். தொழில்முறை முன்னணியில் நீங்கள் வெற்றிகரமாகவும் வெற்றியுடனும் இருப்பீர்கள், அதற்காக மதிக்கப்படுவீர்கள். சூரியன் உண்மையான ஆன்மாவை குறிப்பதாக கருதி அரியணையில் அமர்வது உங்களின் உரிமை என்றும் அதிகாரம் மற்றும் உயர்மட்டத்துக்கு தகுதியானவர் என்றும் நீங்கள் உணர்கிறீர்கள். சூரியன் 1ஆம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் முதலிடத்தில் இருப்பது அவசியம் என்றும் எந்த முயற்சியும் செய்யாமல் அதை சொந்தமாக்கிக் கொள்ள தகுதியானவர் என்றும் உணர்கிறீர்கள். தொழில்முறை இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதாக உணருவீர்கள், அதற்காக நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். ஒரு சுயதொழில் செய்பவராக நீங்கள் வெற்றி பெற முடியும் மற்றும் உங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள். மற்றவர்களை கவரவும் அவர்களின் செயல்களை கட்டுப்படுத்தவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மற்றவர்களை வழிநடத்த விரும்புகிறீர்கள் மற்றும் அவர்களின் பயணத்திற்கான சிறந்த பாதையை அவர்களுக்கு காட்ட விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகலாம் அல்லது அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கலாம். நீங்கள் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை திறமையாக கையாளும் ஒரு நேர்மறையான நபர். நீங்கள் ஒரு அறிவுஜீவி மற்றும் பிரச்சினைகளை கையாள்வதில் தர்க்கரீதியான அணுகுமுறையை கொண்டவர். உங்கள் திறன்களில் உங்களுக்கு அதிக சுயமரியாதை மற்றும் நம்ப முடியாத நம்பிக்கை உள்ளது. மற்றவர்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக மதிக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். நெருப்பில் எரிபொருளைச் சேர்ப்பது போல. சூரியன் ராஜாவைப் போல உழைத்து வாழ அதிகாரத்தையும் உற்சாகத்தையும் தருகிறார். வாழ்க்கையை அதன் முழுமையில் ஆராய்வதற்கான வலுவான உறுதியையும் நம்பிக்கையையும் இது உங்களுக்கு வழங்குகிறது. நீங்கள் நேர்மறை, நடைமுறை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட புத்திசாலியாகவும் இருப்பீர்கள், மேலும் அனைவருக்கும் எப்போதும் நடைமுறை ஆலோசனைகளை வழங்குகிறீர்கள்.